ஹே ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூன்னு எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு ஃபார் ஆல் மை ரீசெண்ட் வீடியோஸ். ஸோ எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது கைண்ட் ஆஃப் அ வெரி ஜென்ரலைஸ்ட் வீடியோ தான். ஒரு ஆக்னே உங்கள் ஸ்கின்ல வந்துருச்சு அப்படின்னா என்ன திங்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அண்ட் இதை தாண்டி மோஸ்ட்டாக எதுவுமே தேவைப்படாது அப்படின்ற மாதிரி இருக்க ஒரு 5 ஸ்கின் கேர் விஷயம்னு வச்சுக்கலாம். இதில் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஆக்னேவை ப்ரிவென்ட் பண்ணிடலாம் அண்ட் வந்தாலுமே வந்து க்யூர் பண்ணிடலாம். இதை தாண்டி ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு சொல்யூஷன் அப்படின்னா நீங்கள் ஒரு டர்மை தான் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை தான் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் என்ன அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வித்தவுட் மச் ஃபர்தர் அடு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ மோஸ்ட்டாக நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு காலேஜ்லேருந்து அந்த ஒர்க் போகிற கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக ஆக்னேஸ் வந்து வரும் அண்ட் மேலுக்குமே வந்து வரும். பட் லேடிஸ்க்கு வந்து மோர் காமனாக ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நிறைய வந்து வருது. ஸோ இதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ் வாஷ் அது இதுன்னு. ஸோ நான் சொல்ல போகிற இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு ஸ்கின் கேரில் வந்துட்டு நீங்கள் ஆக்னே ப்ரோனாக இருக்கீங்க அப்படின்னா என்னெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது அண்ட் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும் அண்ட் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ். ஸோ இதுதான் வந்துட்டு நான் எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபேஸ் வாஷ் லைக் இன் ரீசன்ட் டைம்ஸ். இது வந்து ஆயில் ஃப்ரீ ஆக்னே ஃபேஸ் வாஷ் ஃப்ரம் நியூட்ரிஜினா. இது இந்த பிராண்ட் இந்த வீடியோவில் இந்த பற்றி நான் பேசுறதுக்காக வரல. நான் சொல்கிறது ஒரு ஃபேஸ் வாஷ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது தான். நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பை பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கணுன்றது உங்கள் ஸ்கின்னோட கன்சர்னை பொறுத்தது அண்ட் ஸ்கின்னோட டைப்பு பொறுத்தது. ஆயிலி ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னான்றது. அண்ட் இன்னொன்று நான் சொல்லிடுறேன், ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ஆக்னே வராதுன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் வந்து இன் பெர்சன்டேஜ் வந்து ஆயிலி பீப்புளுக்கு தான் அதிகமாக வரும். ட்ரை ஸ்கின்னுக்கு வருது அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சிரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறது மோஸ்ட் அபவுட் ஆயிலி ஸ்கின் பீப்புள் தான். ஏன்னா நான் வந்துட்டு காம்பினேஷன் டு ஆயிலி ஸ்கின் தான். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ பேக் டு டாபிக். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபேஸ் வாஷ். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் மாதிரி ஆல்ரெடி வர அந்த ஒரு ஆயில் லெவலை வந்து நம்ம ஓரளவுக்கு ரொம்ப மினிமலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால அக்ரவேட் ஆகிற நிறைய பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா இது வந்து ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. ஸோ இதை பற்றின ஒரு டெடிகேட்டட் வீடியோவே நான் தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஆல்மோஸ்ட் 2K வியூஸ் கிட்ட என்னோட சேனலில் போயிருந்துச்சு. ஸோ அது வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றது வேணும்னா சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ கூட அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் இதை பற்றி நான் வந்து போடுறேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் மை செகண்ட் ஒரு தேர்ட் பாட்டில். எனக்கு இது அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு ஃபார் ரெடியூசிங் மை ஆக்னே. லைக் வந்துடும் வந்ததுக்கப்புறமா அது வந்து ரொம்ப பெருசாக வந்து பல்ஜி ஆகாமல் சப்ரஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஃபேஸ் வாஷில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் வந்துட்டு நீங்கள் என்ன டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்கன்றது. மாய்ஸ்சரைசரில் வந்து ஆக்னேக்காக இந்த மாய்ஸ்சரைசர் அப்படின்றத விட மாய்ஸ்சரைசரோட பேசிக் நெசசிட்டி ஒரு யூஸ் வந்து ஹைட்ரேஷன் தான். ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேசிக் மாய்ஸ்சரைசர் வாங்கிக்கோங்க. அதில் நீங்கள் எதுவுமே பெருசாக ஸ்பெஷலைஸ்டாக ஆக்னே மாய்ஸ்சரைசர் அது இதுன்னு யூஸ் பண்ணுறது எனக்கு கேட்ட வரைக்கும் அட்வைசபிள் கிடையாது, அது தேவையும் கிடையாது. அதோட யூஸ் வந்து ஹைட்ரேஷன், அது மட்டும் அது பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ணுறது சிரம். ஸோ ஃபேஸ் வாஷுக்கு நடுவில் சிரம், அதுக்கப்புறம் தான் மாய்ஸ்சரைசர். சாரி ஃபார் த ஆர்டர். ஸோ சிரம்ன்றப்போ நிறைய டைப் ஆஃப் சிரம்ஸ் இருக்குது. நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா ஒரு நல்ல சாலிசிலிக் ஆசிட் சிரமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாலிசிலிக் ஆசிட் தான் டாப் மோஸ்ட் இன்க்ரீடியன்ட் டு சால்வ் ஆக்னே இஷ்யூஸ். ஓகேவா? ஆக்னே இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ப்ரூவன் இன்க்ரீடியன்ட் அண்ட் மெட்டீரியல் வந்து சாலிசிலிக் ஆசிட் தான். ஸோ நான் உங்ககிட்ட சொல்கிறது வந்து ஒரு சாலிசிலிக் சிரம் ஒரு 2% ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து மினிமலிஸ்ட்டில் நான் யூஸ் பண்ணது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஹை அமௌண்ட் ஆஃப் ஆக்னே இல்லாமல் ஒரு நார்மல் லெவலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதிகமாகவே இருக்கனாலும் நீங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோன்னே அதுக்காக 10%லாம் போட முடியாது. அது ஸ்கின் ஒத்துக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வேறு வர மாதிரி காட்டும். ஆஃப்டர் 2 or 3 months ஸ்கின் பீல் ஆகும், ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகும். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. என்ன ஆக்னே இஷ்யூஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சாலிசிலிக் ஆசிடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து வீக்லி ஒரு ட்வைஸ் ஒரு வீக்லி த்ரைஸ் போடுங்க. ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் ஆல்டர்னேட் டேஸில் போடுங்க. அதுக்கப்புறம் டெய்லி நைட்டில் போடுங்க. அந்த மாதிரி ஒரு ரொட்டீனில் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் அண்ட் செகண்ட் வந்து ஒரு நல்ல சாலிசிலிக் ஆசிட் நல்ல பிராண்ட்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுவே ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் வந்து நேச்சுரல் சாலிசிலிக் ஆசிட்லாம் ஏதோ வந்து மார்க்கெட் கிமிக் பண்ணுறாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. நல்ல ஒரு மார்க்கெட்டட் பிராண்ட் டெர்மாக்கோ, மினிமலிஸ்ட் அது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, வயா நேச்சுரல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல சிரம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் செகண்ட் மோஸ்ட் தேவைப்படுற இன்க்ரீடியன்ட் ஒரு ஆக்னே ப்ரோன் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அடுத்தது வந்துட்டு உங்கள் ஸ்கின்னோட ஆயில் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி சாலிசிலிக் ஆசிட் க்ளே மாஸ்க்ஸ். ஓகேவா? இது வந்து டெர்மாக்கோட தான். இது வந்துட்டு நான் வந்து இது ஆக்சுவலி என்னோட தேர்ட் பாட்டில்னு நினைக்கிறேன். இது வந்து நான் வீக்லி ட்வைஸ் ஒரு த்ரைஸ் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பெருசாக எந்த ஒரு அப்படியே ஆக்னே வந்து அது போட்டோன்னே அப்படியே உள்ளே போயிடும் அந்த மாதிரி அதுக்கான யூஸ் வந்து இது கிடையாது. இது வந்து என்னென்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கிற அந்த ஆயில் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். வேணும்னா சொல்லுங்கள், இது ஒரு டெடிகேட்டட் ரிவ்யூ வந்து நான் தனியாக போடுறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இதுலேயுமே வந்து 2% சாலிசிலிக் ஆசிட் தான் இருக்குது. மேக்ஸிமம் 10 to 15 minutes நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போட்டிங்கனாலே போதும். உங்களோட ஆயில் அந்த எந்த லெவலில் இருக்குன்ற பொறுத்து தான். ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ட்வைஸ் டு தைஸ் யூஸ் பண்ணலாம். டெய்லிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்துட்டு
சாலிசிலிக் ஆசிட், கயோலின்ஸ் கிளே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. கயோலின்ஸ் கிளே, அப்புறமா வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு உங்கள் ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த பிராண்டுன்னு இல்லை, நிறைய பிராண்ட்ஸில் வந்துட்டு வேறு என்ன பிராண்ட் எனக்கு டக்கு நேம் ஞாபகம் இல்லை, வந்துச்சுன்னா நான் வந்து ப்ராடக்ட் லிங்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சாலிசிலிக் ஆசிட் கிளே மாஸ்க் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே உங்கள் ஸ்கின்னோட அந்த ஆயில் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுனால அகெயின் டவுன் அந்த சைக்கிள் ஆக்னேஸ் வரதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட், ரொம்ப தேவைப்பட்ட ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சுக்கலாம் when it comes to controlling your acne. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆயில் கண்ட்ரோல், இது எல்லாமே பண்ணிடலாம். நீங்கள் மேக்கப்லாம் போட்டுருவீங்க, வெளில போகும்போது வந்து என்ன பண்ணுறது, போட்டாச்சு எல்லாமே கவர் பண்ணியாச்சு, ஆனாலுமே மேக்கப்புக்கும் மேலேயும் ஆயில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்கள் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இந்த பிளாட்டிங் பேப்பர். இது வந்து நான் மினிசோலேருந்து வந்து வாங்கினேன், இது ஆன்லைன்லேயே நிறைய கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளாட்டிங் பேப்பர்ஸ் வாங்கிக்கலாம். தெரியுதா, இந்த ஷீட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், ஒரு 60 to 70 ஷீட்ஸ் வந்து இருக்கும். இது நார்மல் டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்காது, ரொம்ப தின்னாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்க பாருங்கள். எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஒத்தி உங்கள் ஸ்கின்னில் எங்கெல்லாம் ஆயில் இருக்குன்னு நினச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியுதா, கேமராவில் கவர் பண்ணல, ஆக்சுவலி வந்து கவர் பண்ணல. பட் ஆனால் வந்துட்டு உங்கள் ஆயிலை வந்து அது அப்படியே வந்துட்டு உங்கள் மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணாமல் இதை வந்து எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் டக்குன்னு வெளில போயிட்டீங்க, அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிங்க இறங்கிட்டீங்க, அந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு மேக்கப்லாம் இருக்குது ஆனால் மேலே ஆயிலியாக இருக்குன்னா இதை வச்சு டேப் பண்ணிங்கன்னா அகைன் அந்த ஒரு ரெஃப்ரெஷிங் ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்கின் கேர் இன்க்ரீடியன்ட் சொல்ல முடியாது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மெயின்டெனிங் இது மாதிரி வச்சுக்கலாம் உங்களோட ஆக்னேக்கு. ஓகேவா, ஆக்னே அண்ட் ஆயிலி ப்ரோன் ஸ்கின்க்கு, ஆக்னே ப்ரோன் அண்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கு இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் நெக்ஸ்ட் ஒன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு ஆக்னே வந்துருச்சு, நீங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க ஆனாலும் வந்துருச்சு, கண்டிப்பாக வரும், எனக்கும் வந்துருச்சு, இங்கே பாருங்கள் வந்துருச்சு. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்னே பேச்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு டெடிகேட்டட் வீடியோ நான் சேனலில் போட்டிருப்பேன், ஒரு அப்கமிங்கில் இருக்கும், நான் ஃபில்ம் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுன்றதை நான் ஸ்பெஷலாகவே சொல்லியிருக்கேன், அதில் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இது வந்துட்டு ஆக்னே பேச்சஸ். ஸோ இது வந்து நீங்கள் அந்த பிம்பிள் மேலே ஒட்டிக்கும் போது அது இன்னுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல், ஆர் அது நீங்கள் டச் பண்ணி அது பிக்கிறது, அதை போட்டு கஷ்டப்படுத்துறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அண்ட் ஒரு வேளை ஒயிட் கைண்ட் ஆஃப் அந்த ஒயிட் பஸ் உள்ள ஒரு ஆக்னேவாக இருக்குது அப்படின்னா அது ரிமூவ் நீங்கள் இதை வந்து பிச்சு எடுக்கும் போது அதுக்குள்ளே இருக்க அந்த கங்குன்னு சொல்லுவாங்க, அதுவுமே வெளில வந்துடும். இல்லை வேறு எனி டைப் ஆஃப் ஆக்னே வந்தாலும் நீங்கள் இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா இன்னும் ஜெர்ம்ஸ் எதுவும் போகாமல் வந்து அது ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கைண்ட் ஆஃப் ஜென்ரலைஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆர் ஸ்கின் கேர் திங்ஸ் இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி தேவைப்படும் அப்படின்னா வந்து இதுக்கு மேலே சிரம்ஸ், இன்னும் நிறைய லேயரிங் அப் ஆஃப் சிரம்ஸ், இல்லைனா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு ஆக்டிவ் பீல் சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய. பட் ஜென்ரலாக இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அப்படின்னாலே நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம், அது வந்தாலுமே அது வந்து க்யூர் பண்ணிடலாம். அண்ட் நான் எல்லாமே பண்ணதுக்கப்புறமும் கண்டிப்பாக ஆக்னே வரும், நான் இப்பயும் சொல்லிடுறேன் ஆக்னே வரும். ஏன்னா ஸ்கின்ன்றது ஒரு லிவிங் திங், அது வந்து நீங்கள் லைஃப் லாங் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் ஓரளவுக்கு ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும். ஓகே, நான் வந்து இது போட்டுட்டேன் 2 மாதம் நான் சாலிசிலிக் போட்டேன், ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ஆக்னேவே வராது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஐம் ஸோ சாரி, அப்படி கிடையாது. இன்ஃப்ளூயன்சஸ் சொல்லலாம், நானுமே உங்களை ஏமாத்துறதுக்கு அப்படி சொல்லலாம், பட் அப்படி ஒர்க் ஆகாது. அது ஒரு லைஃப் லாங் மெயின்டெனன்ஸ் திங் தான். ஸ்கின் கேர் பெர்மனெண்ட் கிடையாது, டெம்பரரி தான். நீங்கள் பண்ணுற வரைக்கும் தான் அதுக்கான ரிசல்ட் இருக்கும், பண்ணுறதை விட்டுட்டீங்கன்னா ரிசல்ட் போயிடும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ராடக்ட். ஸோ உங்களோட அந்த இஷ்யூஸ்லாம் தீர்ந்ததுக்கப்புறமா மினிமலாக ஒரு 3-4 ப்ராடக்ட் வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்கின் கேரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வரலாம், அவ்வளோதான். மற்றபடி நான் ஸ்கின் கேரே விட்டுருவேன் ஆனால் என் ஸ்கின் பழையபடி அது க்ளோவோடே இருக்கும் அப்படின்னா அது கிடையாது. இது மேக்கப் கிடையாது, ஸ்கின் கேர். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாமும் தாண்டி ஆக்னேஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய ஃபுட் இன்டேக்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி ஆல்ரெடி சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மோஸ்ட் ஹைப்ட் ஏபிசி ஜூஸ் பற்றி நான் ஒரு வீடியோ வந்து அப்கமிங்கில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொன்று, நான் ஒரு புது பொட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், Preca.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் பொட்டிக். அந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ் வேர் அண்ட் காலேஜ் வேர் குர்த்திஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ஸில் வந்து நான் சேல் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஷிப் பண்ணுறேன். அண்ட் அதை பற்றின ஒரு கலெக்ஷன்ஸ் வீடியோ மாதிரி போகணுன்னாலும் சொல்லுங்கள், நான் தனியாக வந்து யூடியூப்பில் வந்து போடுறேன். ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அந்த பொட்டிக்கில் போய் பாருங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அண்ட் அந்த பொட்டிக்கோட ஹேண்டில் நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். நான் உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை கைஸ் அண்ட் தேங்க்யூ.